பாடா படுத்துறாங்க ஒரு கண்டென்ட் எடுக்கிறதுக்குள்ள. ஆனா இது சரியான ஒரு கண்டென்ட் எடுக்க இவ்வளவு ஆகும். இது மெயின் என்னன்னா ராமேஸ்வரத்துல எல்லாத்தையும் உள்ள பூட்டி வச்சுட்டாங்க சொர்க்கரதத்தை எல்லாமே. என்ன இந்த கண்டென்ட் 1 மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடியே யோசிச்ச கண்டென்ட். ஆமா இதை யாரும் எடுத்துடக்கூடாது. நம்ம கண்டென்ட் யாரும் எடுத்துடக்கூடாது. கண்டென்ட் திடீர்னு லைட்டா அந்த சொர்க்கரத்தை வச்சு ஒண்ணு கூட லீக் ஆச்சுன்னா நம்ம போச்சு. எப்படா எடுக்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் இன்னைக்கு தான் அதுக்கு வாய்ப்பே கிடைச்சிருக்கு. இதுக்காகவே அங்க வந்திருக்கோம். இதுக்காகவே ஒரு 40-50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கீங்க. காரணமே அதுதான். எப்படி காரியம் தான் ராமேஸ்வரனாலே காரியம். ஏன்னா உலகண்ணே தனியா போயிட்டீங்க. இயற்கையை ரசிக்கிறீங்களா? காரியம் பண்ணணுமா? காரியம் பண்ணியாச்சு மாப்பிள. கரிசோர் மட்டும் தான் உங்களை சாப்பிடணும். 2 பேரும் அங்காளி பங்காளியா? தனியாவே போறிய? அப்படியா? குசு குசுன்னு பேசுவீங்களா? அவங்க வந்து சேரக்கூடாது அப்படி ஏதாச்சும் சொல்லுவாங்க. நாங்க தனியா போனா அவங்க 2 பேரும் உஷாராயிருவாங்க. ஆனா ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள அப்பா வெறி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். ஐயோ எவன் காலையும் அழுதுவேன். பல்லாடா ஆனா வருவீங்கண்ணே. நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கிறத மக்கள் பார்க்கதான் செய்யறாங்க. அண்ணே மண்டே சொல்லிடுறாப்ல. ராமேஸ்வரம் காரியம் தான் பண்ணுமாடா. தனுஷ்கோடி சுத்தி பாக்கணும்டா. மிஸ்டேக் மண்டே சொல்லிடுறாப்ல. ராமேஸ்வரம் தான் காரியம் தான் பண்ணுவாப்லையா. தனுஷ்கோடி சுத்தி பாக்கணும்டா. ஒன்றா நிக்க மாட்டாங்க வந்துடும். பேக்கப் பண்ணி என்ன விளாடுற அப்படின்னு கேக்குறேன். நான் வண்டி ஓட்டிக்கிறேன். ஓட்டில போயிடலாம்ல. அவ்வளவுதான். ஏய் மரியா சாலா. ஆமாப்ல நீ என்ன வேலை பாக்குற? அப்புறம் என்ன என்னடா நான் சொன்னா அப்ப இவனா எல்லாருமே வர்றாங்க. அவனோட வர்றாங்க. அவனா கூட்டு வரான். அப்ப 4 பேர் மொத்தம் ஃப்ரெண்டோட வர்றான். யாத்திரை மாதிரி. வேற மாதிரி என்னன்னா என்ன வெளி முடிச்சான்ல கண்டென்ட் எடுக்கிறது சேர்றா போது எனக்கு சும்மா வந்து ஓட்டிக்காயா. நீ ஏதாவது சொல்லுவீங்க. இல்ல சும்மா இருந்தா நீங்க சொல்லி எட்டு ராஸ்கல் எப்பயுமே அப்படித்தான். பொழுதுபோக்குல ஓனாலும் எதுவும் செய்ய மாட்டாங்க. இல்ல இவன் பக்கத்துல இவன் 2 பேரும் அப்படியே தடவிட்டே இருக்கிறது. நாங்க தலைவரை பார்த்தா இவங்களுக்கு 2 பேரும் ஆனா எதுவும் பேச மாட்டாங்க. பக்கத்துல நின்றுகிட்டு. ஆமா அப்படியா பழ வருதுப்பா. ஐயாப்பா சரி காலையில ஒரு கண்டென்ட் எடுக்கல. என்னடா இது டிசைன் மாப்ள? என்னடா டிசைன் என்ன எவ்வளவு அழகா பொண்ணு கிடைச்ச மாதிரிதான். சும்மா பக்கத்துல வராது. சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்லாமல் தவிக்கிறேன் காதல் சுகமானது. உனக்கெல்லாம் காதலை பத்தி என்ன தெரியும்? நீ சுகமானது நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரியாது. நீங்க சொல்லுங்க. பல காலம் கில்லாடிடா வண்டி ஓடிக்கிறேன். அது என்ன வண்டி ஓடிக்கிறீங்க? என்ன சலிப்பா சொல்றேன். வண்டி ஓட்டலாம் உனக்கு சேதாமா? அண்ணன் போதப்பட்ட மாதிரி பேசுறாப்ல. அப்படியா தண்ணி நீ அடிச்சிருக்காப்லையா? வாயில பாக்கோட போக மாட்டேன். இருக்கும் ஸ்டார்ட். ஏன் உன் வண்டியில கூட்டு போக மாட்டியா? அப்புறம் நாளை வந்து உன்னை பார்க்காம போயிரும்டா.
வண்டிலாம் கூட்டிட்டு போக மாட்டியா? நாளை பாக்காம போயிடும். நாளை பின்னான்னு கூட வேணாம். ஏன் ஓண்டில கூட்டு போனியா? அப்ப ஊருக்கு வந்து உன்னை பாக்காம போயிருவோம்டா. ஏறு வரங்க அமௌண்ட் ஏன் ஓ வண்டியில கூட்டிட்டு போக மாட்டியா? நாளை பின்ன ஓ வண்டியில கூட்டு போக மாட்டியா? ஊருக்கு வந்து உன்னை பாக்காம போயிருவேன். ஏன்டா கருவகடிகள் கதையை கொடுத்துருக்கீங்க? மூத்த சத்துக்குற மூத்த சந்தி கண்டிங்க மூத்த சுத்துறது இது என்ன உங்க பாவா அப்படி தனியா போயிட்டாரு? வண்டியில கூட்டிட்டு போக மாட்டியா? நம்ம பசங்க எல்லாம் கூட்டிட்டு வரேன். ஏன்னா அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு. நாளை வந்தா உனக்கு பாக்காம போயிருந்தா ஊருக்கு வந்தா பாக்காம போயிருவாங்க. என்ன தெரியுது? அங்க என்ன தெரிகிறது? அது பாதாள கிணறு. ஒரு கருவு கடை தான் தெரியுது, வேற ஒண்ணும் இல்லையே. எரிஞ்சணும் அண்ணன் லைட்டா ஜிம்முக்கு போய் பட்டி பார்க்கணும். ஃபிங்கரிங் பார்த்தா சரியா இருக்கு. எல்லாம் பாத்துட்டு இருந்தேன், அப்புறம் வாழ்க்கை வெறுத்துட்டேன். என்னத்த போட்டு போய் பார்த்து என்னத்த செய்ய. நம்ம இருக்கிற மூஞ்சி எல்லாம் கடைசியா அப்படியேதான் பார்க்க போகுது. எந்த பிள்ளையும் செக்யூரிட்டி அப்படியே அழகு போல கொஞ்சமா யாருக்காட்டி எதுக்காடி பாப்பது. அது சரி, போற நல்லா சாப்பிட்டு நல்லா தூரம் அப்படியே ஜாலியா இருக்குண்ணே. ஜாலியா இருக்கு. கல்யாணத்தை சொல்லிட்டு இல்ல உலகநாத என்ன ஃபீலிங்கா இருக்காங்க. அவர் ஃபீலிங்லாம் கிடையாது. நாளைக்கு வந்து காசு எங்க கொடுக்கலாம் நாங்களாம் இப்படி எல்லாம் இப்படி வெளியே சிரிக்கிறோம். ஆனா நிறைய ஃபீலிங் இருக்கும். 1008 பிரச்சனை இருக்கு. காசு நான் கொடுத்துட்டு வர மாட்டேனா? பசங்களை கூட்டு வர அசிங்கப்படுறாங்க நினைக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வருவேன், ஒண்டிலாம் போகணும் அப்படின்னா வந்து தொலை அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நானே பிச்சைக்காரப்பேரா எனக்கு தெரியாதா? பசங்க முன்னாடி நான் அசிங்கப்படுத்திருக்காத, நான் ஒண்டிலாம் அவங்கள வருவேன். சரி எடுங்கடா ஸ்டார்ட். ஏய், நான் என்ன பிச்சைக்காரப்பேலா? எனக்கு காசு கொடுக்கறது தெரியாதா? உன் வண்டியில தான் வருவேன். பசங்க முன்னாடி அசிங்கப்படுத்தாத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். தானா மழை வந்துருச்சு வீடியோ எடுக்கும் போது. தருக்கு 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 சரி மாப்பிள்ளைங்க, மழை வேற பஞ்சிருக்கு. நீ வந்து தொலை, வந்துட்டு போன் அடி. தம்பிக்கு வந்து என்ன கொடுக்குறோம்னா டயர்டா இருக்குங்க. ராமநாதபுரத்தில் கொடூர சம்பவம். மழை நேரத்தில் மரத்தடி நின்று மரணம். பண்ணி விடுங்க முதல்ல. முடிச்சுட்டியே போங்க. பலியா இப்ப வந்து ஷூட் ஓடிட்டு இருக்கு. பட் அண்ணன் வந்து நம்ம பிரபல இன்ஸ்டா செலிபிரிட்டி அண்ணன் பேரு கார்த்திக். கார்த்திக் பேரே இப்பதான் கேக்குறேன். உங்க பேரு மறந்துட்டேன். சிவகிருஷ்ணன் கிறுக்கு டப்பியின் மக்களை வந்து கிறுக்கு பிடிச்சு வச்சு சிரிக்க வைக்கிறது கார்த்திக் ப்ரோ தான். அது நம்ம ஊர் தான். 2 மைக் வாங்கணும்ல, அதுல இது ஒண்ணு இது ஒண்ணு. அமௌண்ட் கேட்கலாம். ஓட்டிக்கிட்டே இருக்கிய அண்ணன் விரிக்கிறதா இருக்காப்ல. ரோட்டை தாண்டி போடா. ஒரு ஆனந்தம் அந்த கரடி எனக்கு. அதுக்கு வந்து ஒருத்த வீடியோ நான் பாத்துட்டேன். நம்ம ஃபேன்ஸ் காட்டு, கை காட்டு, நல்லா கை காட்டு. ஐடிங்க இது வந்து ஐடில வந்து இது பண்றது. உள்ளவங்க ரீல்ஸ் பாக்குறாப்லங்க. அண்ணா உள்ளவங்க ரீல்ஸ் பாக்குறாப்லண்ணே. பேனக்குள்ள சிரிக்கிறாப்லண்ணே. என்னவா இல்ல பாதியெல்லாம் புட்டுதல எடுத்து அப்புறம் போட்டு இல்லைங்க நல்லா நடக்கிறது அவ்வளவுதான். ஆமா ஓகே பக்கா. இப்ப நடந்து போயிடாத உளுச்சு வச்சதுல ஐயா வரம்ல. ஐயா ஒரே லைன் அடிக்காதியா?
மாப்பிள்ள வந்துட்டு மாப்பிள்ள அப்படின்னா பாத்துட்டேன் வா இதுதான் நினைக்கிறேன் வா நான் சொல்லி மாப்பிள்ள ராமேஸ்வரம் வந்துட்டா எடுக்கவே இல்லையா? எடுக்கவே இல்ல. எடுங்க 1 2 3 சொல்லுங்க. அண்ணா சரி அங்க ப்ரோ ஆடியா அந்த கேப்ல இந்த கேப்ல வாங்கண்டா ஏண்டா அவனே தான் ரைட்டு गाइस நாங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது எல்லாருக்குமே தெரியுது கிறுக்கு டப்பிய. வாங்க ஃபாலோ மீ. உங்கள பாசாய் போறதுக்கு ஏன்னா சரிதா கிராஸ் ஆகி போறது கிளாஸ் வேற போறா. உங்களுக்கு இந்த அனுபவம் எப்படி இருக்கு? எனக்கு இவங்களோட சேர்ந்து இந்த அனுபவமே மறந்துட்டேன். நான் எப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல. ஏதோ நடக்கிற போதில நடந்து போய்க்கிருக்கேன். ரோட்டு வீட்லயும் அலைய விட்டுக்கிட்டு இருக்காப்ல பாருங்க. வீட்டுல எங்க அப்பா தேடுவாரு. இங்க போய் சொல்லி கிழிக்கிற இது ஒரு வீடியோ பார்த்தாரா கிழிக்க வச்சுவாரு. எஸ் நான் யாருக்கே கை காய்ச்சி அவன் யாரையே கை காய்ச்சி போறான். விட அரசியல் சாதாரணப்பா அவருக்கு பிடியா தருவாள். எல்லாரும் பார்த்து எல்லாரும் கை காட்டுறேன். எல்லாத்தையும் கொடுக்கணும். நீ நாட்டை கொலை பொழுதாடி போற வந்து கொடுக்கணுமா எல்லாரும் கையா சுத்திக்கிட்டே நம்ம வாழ்க்கைக்குள்ள சுத்திக்கிட்டே நல்லா தான் இருந்தேன். இப்ப நீ வந்து வீட்டுக்கு போவாங்க போன் பண்ணா கூட எடுக்க மாட்டேன். போன்ல அன்னைக்கு வந்து கூப்பிட கூட நீ பாட்டு போயிட்டு இருக்க. இது லம்பட்ட போன் வராது. இந்த கதையெல்லாம் பேசாத. கரெக்டா சொல்றாப்ல என்ன போன் வராது. எழுத்து போடுங்க. அதையும் அர்ஜென்ட் இல்ல அர்ஜென்ட்னு சொல்லி இந்த கூப்பிட சொல்லி ஓடி போயிட்டாரு. என்னடா பழக்கம் பழகுற? அல்ல வந்துருக்காப்லையா ஏற்கனவே பாத்துருக்கீங்களா? வண்டி யூட்டன் போட்டு வருவேன். இவனு நல்லா தெரியும். தெரியாம யாராப்ல அதனாலதான் நான் யூட்டன் போட்டு இப்படி வரேன். ஒருவேளை அதுவா இருக்குமோ? ஏண்டா ஏன் பாய் அவர் உங்களை யாருன்னு கேக்குறாப்ல அது தெரியுது உங்களுக்கு? என்ன அது தெரியுது. நான் ஏற்கனவே ஒரு டைம் தானே பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்க்க முடியல. ஆனா அதுக்கப்புறம் வந்து படத்துல நடிக்க போயிட்டான். யூடியூப்ல வந்து அதுல இருந்து எல்லாமே டோட்டலா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ணே தெரியுது அண்ணே அவனுக்கு தெரியுது. இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? நான் இப்பதான் பார்த்தேன். உங்களுக்கு இப்பதான் பார்த்தேன்னு சொல்றான். தெரியாதப்ப பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பேசிருக்க பேரு முதல்ல கரெக்டா கார்த்தின்னு கூப்பிடுறாப்ல. அப்புறம் என்னடா கூப்பிட்டாப்ல அதனாலதான் வண்டி யூட்டன் போட்டு நான் ஓடி வந்தப்போ தெரியாது. நீ என்ன கேட்டியா? நீ என்ன கேட்டியா? ஒழுங்கா போன சொல்றேன். நீங்க நல்லா ஜமாளிச்சிட்டீங்க. யூடியூப்ல நல்லா ஜமாளிச்சீங்க. அதையும் வந்து ஒரு ஆட்டோ புடிங்கிட்டு போறது என்ன வர்றது என்ன இவரு அதுக்கு மேல அலுவலம் பண்றாரு. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்பா ஆமா ஆமா யூடியூப்ல ஒண்ணும் பண்ண தெரியும். அழுகுறது மட்டும் தெரியும். சவாரியா இல்ல கேஸ் எங்க இல்லையாச்சு. கேஸ் தான் இது பண்ணிட்டாங்களாச்சே. வலுதூர் இல்லையா? வலுதூர் இப்போதான் கூட்டம் சரியான கூட்டம். ராமேஸ்வரம் பாக்கலாம்பா. நீ போதும்பா எடுத்தது போதும்பா.
இவ்வளவுதான் நடிக்க சொல்லிருக்காங்க. வண்டி எங்கடா மாப்ள? இங்க ரெண்டு சரண்டி இருக்கிற ரெடியா? ஓகேயா? ஆனா நீ பாரு, அவ யாரும் பார்க்க கூடாது. பாரு ஓகே. அவர் ரெண்டு பேரும் ஓகேயா? நாங்க பாக்கணும். ஓகேயா? ஸ்டார்ட். இங்க வாங்குறீங்க, அதெல்லாம் இங்க வாங்குறா, நீ அங்க வாங்குறீங்க. நீ இங்கிட்டு வந்து அதான் ஃபுல்லா சரி. பாரு ஓகே, பாரு ஓகே பாருங்க. இல்ல கொஞ்சம் மேல பாருங்க, எல்லாரும் கீழே பார்க்காம இந்த இடத்துல பாருங்க. சும்மா ஒரு காமெடி வீடியோ எடுக்கிறேன், அதனால வண்டி வச்சா இல்ல 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 சும்மா எனக்கு லொகேஷன் எடுத்து போட்டுருங்க. அதனால நீங்க வந்து ஃபேமஸான ஆளு. ஸ்ரீ தாய்ங்கிறது ஃபேமஸானது. சாய் அன்னை ரெண்டு அந்த இறங்க முடியல ஏற முடியல. ரத்தமே இல்ல. வேலை முடிஞ்சா 4 மணி நேரமா என்ன நட்டு எதே நட்டு அது சரி ஓடிக்கிட்டு இருக்கு. டெய்லியும் இப்படிதான் பழப்ப ஓடிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் ஆட்டோ ஓட்டாம கடனா உட்கார்ந்துருக்கான். ஐயா இன்னும் கொஞ்ச நேரம் ஆட்டோ விற்போம். இல்ல நம்ம கிரிக்கெட் டப்பில கதாநாயகன் இவர் தான் கேள்விப்பட்டேன். இதுல இருக்கும்போது தெரியும் உங்களுக்கு. கதாநாயகன் நீங்க தான். அடிவாங்க முன்னாடி வச்சிருக்காங்க. ரைட் ரைட் ரைட். அப்ப அண்ணனுக்கு ஏத்த கதாநாயகி எங்க இருக்காங்க? அது பாத்துட்டு இருக்காங்க. பாத்துக்கிட்டு இருக்காங்களா? வரும், ஆனா வராது. இவள் தான்டா பெருசா பண்ண, அவளையும் உற்சாகப்படி போற. அவளு எனக்கே அடுத்தது கைனா போகுது.